Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா +2 பப்ளிக் எக்ஸாம்ல மார்க்கை நீங்க பார்த்துட்டு உங்களுடைய மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீவாலுவேஷன் அண்ட் ரீடோட்டலிங்காக நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மறு மதிப்பெண் பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி வந்து நம்ம ஆன்லைன்ல செக் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து இன்னைக்கு என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம பள்ளிக்கல்வித்துறை அரசு தேர்வு இயக்கம் வந்து அஃபீஷியல் அவங்க வெப்சைட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹையர் செகண்டரி மார்ச் 2024 மார்க் சேஞ்ச் ஆஃப்டர் ரீடோட்டலிங் அண்ட் ரீவாலுவேஷன் லிஸ்ட் ஆஃப் ரோல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வருவீங்க. இந்த பேஜுக்கான பிடிஎஃப் லிங்க் நான் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். யாரெல்லாம் +2 மார்க் பார்த்துட்டு எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரீவாலுவேஷனுக்காகவோ இல்லை ரீடோட்டலிங்காகவோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களை வந்து உங்களுடைய அந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான அந்த ஆன்சர் ஷீட்டை வியூ பண்ணி அவங்க வந்து ரீவாலுவேட் பண்ணியிருக்காங்க. மறு மதிப்பீடு அப்படின்னா மறு கூட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ரீவாலுவேஷன் அப்படிங்கிறது வந்து மறு மதிப்பீடு வந்து பண்ணுவாங்க. ரீடோட்டலிங் அப்படின்னா உங்களுடைய மார்க் வந்து மறுபடியும் மறு கூட்டல் பண்ணுறது. இதுதான் வந்து கான்செப்ட். இதை நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்களோ அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர்கிட்ட கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதாவது 18/6/2024 ஈவினிங் 3 o'clock தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய நம்பர் வந்து இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ரோல் நம்பர் வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ரோல் நம்பர் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா மேலே வந்து ஃபைண்ட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல உங்களுடைய நம்பர் இந்த இடத்துல நீங்கள் அப்படியே பார்த்து தான் என்டர் பண்ணிக்கோங்க. பார்த்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லோ கலரில் ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஜென்ரேட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்டோட நம்பர் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா அந்த ரோல் நம்பர் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒன்ஸ் வந்து வெரிஃபை ஆயிடுது. சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல சர்ச் பண்ணும்போது உங்களுடைய ரோல் நம்பர் வந்து இந்த இடத்துல லிஸ்ட்டில் எதுலையுமே வந்து ஷோ ஆகலை அப்படின்னா உங்களுடைய மார்க்கில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. உங்களுடைய மார்க் வந்து கரெக்டாக தான் அவங்க வந்து என்ன சொல்கிறது ரிவாலுவேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு திருத்தமும் எந்த ஒரு தவறுதலும் வந்து உங்களுடைய எக்ஸாம் பேப்பரில் வந்து நடக்கலை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து ரோல் நம்பரில் வந்து நீங்கள் ரோல் நம்பர் செக் பண்ணும்போது உங்கள் ரோல் நம்பர் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படுறதுக்கு அவசியம் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஓகே ப்ரோ, இப்போ இதை வந்து ரீடோட்டலிங் பண்ணதுக்கப்புறம் உண்டான மார்க் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோல் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்கல் கேப்சா வந்து என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கான அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் திருத்தப்பட்ட அதாவது உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணப்பட்ட ரீவாலுவேட் பண்ணப்பட்ட அந்த மார்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்கு ஹையர் செகண்டரி எஜுகேஷன் பர்பஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் கவுன்சிலிங்கு நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் வந்து வெட்டினரி படிக்க போகிறீங்க, டாக்டருக்கு படிக்க போகிறீங்க, எம்பிபிஎஸ் நர்சிங்க்கு படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை வச்சு நீங்கள் வந்து இப்போதைக்குன்னு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா உங்களுடைய ரிவாலுவேஷன் மார்க் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மார்க் ஷீட் இப்போ கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய மார்க் தான் உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட்டில் உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து அப்டேட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றின வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்க. இல்லை பர்சனலாக எங்கிட்ட வந்து நீங்கள் வந்து டவுட்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்னா கூட இதுக்கான இன்ஸ்டாகிராம் கஸ்டமர் கேர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு வந்து நானே உங்களுக்கு வந்து ரீப்ளை மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.